வணக்கம். டாப் ஜட்ஜ் வேர்ல்ட் திஸ் வீக்ல திரும்பி அரவிந்தன் கண்ணன் கூட சந்திக்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் பத்தி பொதுவா நிறைய கவர் பண்ணோம். அது தவிர மிச்ச செய்திகளும் கவர் பண்ணோம். பட் இந்த வாரம் அதோட தொடர்ச்சி தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் பேசுறப்ப வந்து எலெக்ஷன் முடிவும் தெரியாத எலெக்ஷனுக்கான முன்னாடி பேசணும். ஆமா, கேம்பெயினிங்கெல்லாம் முடியும் தெரியாத பேசணும். இப்போ வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஆலோசனை. வாங்க, எப்படி இருக்கீங்க? Happy to be here. Let's hit it. ஓகே, டைரக்டா போயிடலாம். யூஎஸ் எலெக்ஷன்ஸ் பத்தி லாஸ்ட் டைம் நம்ம பேசணும். நம்ம வந்து நிறைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும், அதாவது நியூ ஜெர்சி, நியூயார்க் கவர்னர் கூட நம்ம அதிகமா எல்லாரோட கவனத்தையும் பெற்றது வந்து நியூயார்க் நகர மேயர் எலெக்ஷன். ஸோ அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னோம். ஸோ அதில் நம்மன்னு சொல்றதுல ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ப்ரெடிக்டட் தட் மம்தானி இஸ் கோயிங் டு வின் சொன்னாங்க. ஸோ அதை பத்தி பேசலாம். அது தவிர மற்ற மாநிலங்களையும் வந்து கொஞ்சம் பேசிடலாம். ஸோ முதல்ல உங்களோட கருத்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட சொல்றேன். அப்படி போயிடலாம். ஷூர், நிச்சயமா. ஜோரான் மம்தானியினுடைய வெற்றி வந்து முன்கூறிய கிட்டத்தட்ட எல்லாருமே அது யூகிச்ச ஒன்று. ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகவே ப்ரெடிக்ட் பண்ண ஒன்று. நல்ல பரவலான வெற்றி. நியூயார்க் சிட்டி அப்படின்னாலே ஒரு 5 பரோஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 4 பரோவில் வந்து அவர் டாமினேட் பண்ணிட்டாரு. ஒன்று வந்து ஸ்டாட்டன் ஐலாண்ட், எப்போவுமே அது ரிப்பப்ளிக்கன் லீனிங். அண்ட் இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கனோட நாமினிக்கு ஓட்டு போடாதீங்க, ஆண்ட்ரூ கோமோ இண்டிபெண்டாக நின்னார்ல, ஃபார்மர் டெமோக்ராட்டிக் கவர்னர், அவருக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. அப்படிதான் கிட்டத்தட்ட ஓட்டு அமைஞ்சது. நிறைய ரிப்பப்ளிகன்ஸ் ஆக்சுவலாக ஆண்ட்ரூ கோமோக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட 51% என்னமோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன் மம்தானி. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட் வித்தியாசம்னு நினைக்கிறேன். அது வந்து நான் நினைச்சதை விட கம்மி தான். ஓரளவுக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருக்கிறாரு ஆண்ட்ரூ கோமோ. பரவலான வெற்றி, மிகப்பெரிய வெற்றின்னு பல பேர் சொன்னாலுமே கோமோனுடைய பேக்கேஜ், அவர் மேல் இருந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், சுயேட்சையாக நின்னது, இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து அந்த மம்தானிக்கு தீவிரமான எதிர்ப்பு இருந்திருக்கு. இது ஒரு சுலபமான வெற்றின்னு சொல்லிட முடியாது. அண்ட் இன்னைக்கு வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. இது எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி. இப்போ வந்து எல்லாமே கேள்விக்குறி என்னன்னா, அவரால் எப்படி அவர் ப்ராமிஸ் பண்ணதை எப்படி டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா இது நம்ம லாஸ்ட் டைமே பேசணும். பல விஷயங்கள் வந்து மேயரோட அத்தாரிட்டிக்கு கீழே கிடையாது. சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவருக்கு தேவையான முக்கியமான வரி விதிப்புகள் வந்து மாநில கவர்னர் வந்து ஒப்புக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாப்புலர் ரிப்பப்ளிக்கன் வந்து ரீஎலெக்ஷனுக்கு சேலஞ்சராக வந்துட்டாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அந்த கவர்னர் கேத்தி ஹோட்சல் இதை ஒத்துக்குவாங்கன்னு தெரியாது. இது ஒரு மிக முக்கியமான வெற்றி. ஏன்னா ஒரு இஸ்லாமியர், உலகின் மிகப்பெரிய நகரம், அதுவும் சோசியலிஸ்ட்னு தன்னை சுய பிரகடனம் செஞ்சுக்கிட்டவர், உலகத்தின் வர்த்தக மையம், முதலாளித்துவத்தின் சிம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூயார்க் சிட்டிக்கு அவர் மேயர் ஆயிருக்காரு. சுவாரஸ்யமான ஆட்சி காலத்தை எதிர்பார்க்கலாம். அருமை. நீங்க சொன்னீங்க சார், நீங்க வந்து மம்தானி வந்து வெற்றியை வந்துட்டு குறைச்சல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இதுக்கு முன்னால வந்த மேயர் எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா டேர்ன் ஓவர் வந்து வாஸ் ஹெவி. இந்த அளவு டேர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துல வந்தது இல்லைன்னாங்க. சோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்னு பாக்குறோம்னா, போன வருட அதிபர் தேர்தலில் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா வெள்ளை இளைஞர்கள், லத்தீன் இளைஞர்கள், அவங்க 2 பேர் எடுத்துக்கலாம். அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ட்ரம்ப்புக்கு வாக்களித்தார்கள். அவர்களாம் வந்து இப்ப இந்த சமயத்துல வந்துட்டு, அதுவும் நீங்க சொன்ன அந்த 5 பரோல வந்துட்டு ஸ்டேட்டன் ஐலாண்ட் வந்து என்னைக்குமே வந்து ஒரு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அது ரிப்பப்ளிக்கன் ஜிஓபி பார்ட்டியோடது. மித்த 4 பரோல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்களாம் மம்தானிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
அப்புறம் 3வது விஷயம் வந்து அவரு அதிகமா இடத்துல ஜெயிச்ச மிச்ச 2 பரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதின்னு சொல்லாம எப்படி சொல்லலாம் தெரியல. தமிழ்ல எப்படி அது டிரான்ஸ்லேட் பண்ணுது பரோஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் அதிகம். அதாவது ஜூஸோட மெஜாரிட்டி, அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது நிறைய யூதர்கள் அதிகமாக இருக்கும் பகுதி. அந்த பகுதியிலையும் வந்துட்டு பெரும்பாலும் கொஞ்சம் அளவுக்கு நல்லதான் வாக்கு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். சோ என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல வெற்றின்னு தான் பார்க்க முடியும். ஆனா நீங்க சொல்றது வந்து இன்னொரு விஷயம் எல்லாருமே பார்க்கறாங்க என்னன்னா, ஆஹ் இ- அங்க இருக்கிற கவர்னர், அதாவது அவங்களோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற நம்ம கவர்னர் ஈக்குவலன்ட் வந்து இந்தியால பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஈக்குவலன்ட். சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு மம்தானியோட பார்ட்டி தான். சோ அவங்களும் இவருக்கு இது கொடுத்திருக்காங்க. சோ அதனால அந்த இடத்துல பிரச்சனை வராது. 2வது எங்க பிரச்சனை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா, திருப்பியும் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப்போட சில ஃபெடரல் ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது எப்படி போகும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து வந்த செய்திகள் என்ன பாத்தீங்கன்னா, அவர் கூட போன் பண்ணி பேசி வாழ்த்துக்கள் தெரிவிச்சதா கூட வந்திருக்கு. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு ஹேஷியமா அப்படின்னு கூட தெரியல. பட் என்ன பொறுத்தளவு இது வந்து மாபெரும் வெற்றி தான். அதாவது ஒரு புதியவராக ஒரு 34 வயது இளைஞன், அதுவும் கோவமா மாதிரி வந்து எப்படி சொல்றது, கழகத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஏன்னா அவங்க அப்பா கவர்னரா இருந்திருக்காரு, இவரே கவர்னரா இருந்திருக்காரு. அவங்க தம்பி வந்து ஒரு பெரும் பத்திரிகையாளர். சோ இந்த இவ்வளவு எல்லாம் பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து, பாரம்பரிய குடும்பத்திலிருந்து ஒருத்தருக்கு மம்தானி ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல முடியும். சோ அதனால அது வெற்றி அவருக்கு நல்ல வெற்றின்னு தான் பார்க்க முடியும். 2 விஷயம். அது இன்னொன்னு வந்துட்டு அவர் வந்து இந்தியர்களும் அவரை கொண்டாடுறாங்க. இப்ப யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்களா, அவங்கள வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்தியர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சோ மம்தானி அவங்க அப்பா முகமது மம்தானி ஆகட்டும், மீரா நாயர் 2 பேரும் இந்தியாவில் பிறந்தவர்கள் அப்படிங்கறத வச்சு அவங்க இந்தியர்களும் கொஞ்சம் அப்படியே லைட்டா வந்துட்டு எங்களுக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அதையும் நம்ம பார்த்து நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே அந்த எலெக்ஷன்ல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததே தான் இது. அது தவிர நியூ ஜெர்சிலையும் எலெக்ஷன் நடந்திருக்கு, விர்ஜீனியா எலெக்ஷன் நடந்திருக்கு. சோ 2 இடத்துலயும் வந்து பெண்கள் பெரும்பான்மையான வாக்கு பெற்றிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் தெளிவாவே இருந்தேன். நியூ ஜெர்சி மாநிலத்துல வந்து கண்டிப்பா அவங்க மைக்கி ஷெரல் வந்து லீடிங்ல இருக்காங்க, நல்ல பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவான்னு சொன்னேன். நீங்க ஒரு க்ளோஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அவங்களும் வந்துட்டு 8% இருக்கும்னு நினைக்கிறேன். 8% வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 13. ஆமா. இனிஷியல் 8 இருந்துச்சு, அப்புறம் 13% வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ அது வந்து மாபெரும் வெற்றின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து ஜாக் செடரலி அப்படிங்கிறவர் தான் ஜிஓபி, அதுவும் வந்து ட்ரம்பின் ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் தோத்துட்டாரு. விர்ஜீனியா வந்து கொஞ்சம் கிளியர் கட்டா இருந்துச்சு. விர்ஜீனியால வந்துட்டு அவங்க வந்து அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் அவங்க லீடிங்ல இருந்துச்சு. அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். சோ அத பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. மைக்கி ஷெரல் பத்தி. நம்ம ஸ்ட்ரைட் அவே நியூ ஜெர்சி ஆரம்பிப்போம். இப்ப நம்ம பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நல்ல மார்ஜின்ல வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3, 4, ஒரு 5% மேக்சிமம் சொன்னீங்க. இல்ல, அப்ப வந்து 5% இருந்துச்சு, டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா நம்ம பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ட்ரம்ப் வந்து 6% நியூ ஜெர்சியை தோத்தாரு. அப்போ வந்து நிறைய ஹிஸ்பானிக்குகள், சில மற்ற இனத்தவருடைய ஓட்டெல்லாம் வாங்கி தான் அவர் வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தினார் நியூ ஜெர்சியில். இது பொதுவாக நியூ ஜெர்சி வந்து இப்போ புஷ் காலத்துலலாம் வந்து ட்ரை பண்ணாங்க வின் பண்ணுறதுக்கு ரிப்பப்ளிக்கன். பட் ஐ திங்க் த க்ளோசஸ்ட் வந்து ட்ரம்ப் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய பேர் நியூ ஜெர்சி, அது வேற வந்து ஜாக் சேட்ரலி லாஸ்ட் டைம் அவரு நேரோவா தோற்றுருந்தாரு. அதனால அவர் இந்த வாட்டி ட்ரம்ப்பினுடைய பேக்கிங்கை இந்த அளவு நேரோவா ட்ரம்ப் ஜெயிச்சது, ஏற்கனவே இருக்கிற டெமோக்ராட்டிக் கவர்னர் ஃபில் மர்ஃபி மேல இருந்த அதிருப்தி, இதையெல்லாம் வச்சு தான் ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சாரு. ஆனா இந்த அளவு அசுரத்தனமான வெற்றி யாரும் எதிர்பார்க்கல. இதுல வந்து சில முக்கியமான காரணங்கள் வந்து ட்ரம்ப் மீது இருக்கும் அதிருப்தி. அது வந்து நியூ ஜெர்சியில் அந்த எக்ஸிட் போலிங்ல சொல்றாங்க. நியூ ஜெர்சியும் சரி, வெர்ஜீனியாவும் சரி, அங்க வந்து ட்ரம்ப்பினுடைய ஜாப் அப்ரூவல் ரேட்டிங் வந்து மோசமா இருக்கு இந்த 2 ஸ்டேட்லயும். அப்போ அந்த பரவலான ஒப்பீனியன் அப்படியே இதுக்கும் கேரி அவுட் ஆகி, அண்ட் ட்ரம்ப் பிடிக்கலன்னு சொல்றவங்களுடைய வாக்குகள்ல 90% வந்து எடுத்துட்டாங்க மைக்கி ஷெரல். வேற கவர்னரை பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க, இருக்கிற டெமோக்ராட்டிக் கவர்னரை பிடிக்கலன்னு சொல்றவங்கள 70% தான் ஜாக் சேட்ரலி எடுத்தாரு. ஸோ அதிருப்தி வாக்குகளை மைக்கி ஷெரல் இன்னும் அறுவடை நிறைய பண்ணாங்க.
ஜாக் சியட்ரலி அப்படி பண்ணல. இதுல வந்து முக்கியமா இன்னும் கடைசி நேரத்துல ஒரு பிரச்சனைய ட்ரம்ப் உருவாக்குனாரு. அவர் வந்து ஒரு டனல் ப்ராஜெக்ட் சில $1 பில்லியன் வந்து ஷட் டவுனை காரணம் காமிச்சு நிறுத்திட்டாரு. அப்போ அதை வந்து மைக்கேல் ஷெரல் பேசினாங்க நிறைய இடத்துல. அது கூட காரணமாக இருக்கலான்றாங்க. ஆனா இது வந்து பொதுவா இது வந்து பெரும் வெற்றி டெமோக்ராட்ஸுக்கு வந்து. நியூ ஜெர்சிலையும் சரி, வெர்ஜினியாவிலையும் அதே மாதிரி பெரிய வெற்றி. இந்த 2 பெண்களுமே வெர்ஜினியால முதல் பெண் கவர்னர். அண்ட் அது மட்டும் இல்ல, அவங்களோட லெப்டினன்ட் கவர்னரும் பெண். அதுல இன்னும் சிறப்பான செய்தி, அவங்க வந்து கசாலா ஹஷ்மி. அவங்க வந்து ஹைதராபாத்ல பிறந்த முஸ்லிம். She is the first Muslim to have won a statewide office. See, இப்ப ஜோரான் மம்தானிக்கு வந்து ஸ்டேட் வைட் ஆஃபீஸ் கிடையாது, அது வந்து மேயர் தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி வேற சில முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. பட் அதெல்லாம் வந்து ஒரு தொகுதி தான். ஃபுல் ஸ்டேட் ஆஃபீஸ்ன்றது இவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹைதராபாடி முஸ்லிம் கசாலா ஹஷ்மி வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா இந்த 2 ஆளுநர்களை பத்தி ஒரு சிறப்பான செய்தியை சொல்லணும். இவங்க 2 பேரும் அரசியல் படி பார்த்தா இளவயது. வெர்ஜினியா கவர்னருக்கு 46 வயசு தான். இவங்க வந்து நியூ ஜெர்சி கவர்னருக்கு வந்து கவர்னர் எலெக்டுக்கு வந்து 53. 2 பேருக்குமே தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு அனுபவம் இருக்கு. அபிகேல் ஸ்பான்பர்கர் வெர்ஜினியால ஜெயிச்சவங்க. அவங்க வந்து சிஐஏல இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மைக்கி ஷெரல் வந்து நேவியில இருந்திருக்கிறாங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் அடிக்கோடுறேன்னா, இவங்க வந்து 2028 பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி. கண்டிப்பா இருக்கு. அது நியூஸ்காம் விட்டாருன்னா கண்டிப்பா 2 பேரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரு ஒரு அடுத்த வாட்டி கமலா இப்போ நிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க நின்னாங்கன்னா இன்னொரு பெண்ணை துணை ஜனாதிபதியாக கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஸோ அப்படி கமலா ஹாரிஸ் வந்தாருன்னா நியூஸ்காம் வந்து வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வர சாத்தியக்கூறு. அவர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்ப அவரு வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு நின்னார்னு வச்சுக்கோங்க. பிரைமரி போக போகுது, பிரைமரி எப்படி இருக்குன்னு தெரிய போறதுல அவர் நின்னார்னா இவங்க 2 பேர்ல ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா 2 பேரும் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் அப்படிங்கறதுனால இப்பவே எடுப்பாரா அப்படின்னு தெரியல. யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா துணை முடிச்சிட்டு இருப்பாங்க. 2வது வந்துட்டு எப்பவுமே துணை ஜனாதிபதி பாத்தீங்கன்னா அது சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும். பட் ஆனா சொல்லிதான் ஆகணும். யாரு டொச்சா இருக்காங்களோ, அந்த பிரைமரியில வந்து யாரு டொச்சா இருக்காங்களோ அவங்களதான் துணை. நீங்க இவர் எடுத்துட்டீங்கன்னா பைடன் வந்து கமலா ஹாரிஸ் ஏன் தோச்சாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியில போனாங்க அந்த சமயத்துல துணை ஜனாதிபதியா. அதனாலதான் அவங்களே எடுத்தாங்க. அதுல விட பவர்ஃபுல்லா இருந்த மத்த ஆட்களை எல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஜேடி வான்ஸும் அப்படிதான். ஜேடி வான்ஸும் அப்படிதான், பென்ஸும் அப்படிதான் இருந்தாரு. பென்ஸுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் இருக்கிறப்போ அவர் வெளியில போறப்போ வந்து அவருக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் பெருசா ஒன்னும் இருக்குல்ல. எல்லாருமே அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க முதல் டேமா இருக்கிறப்போ. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லைம் லைட் வரணும் அப்படிங்கறத பார்ப்பாங்க. சோ அதனால அது ஒரு சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது தவிர நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். இதுல எல்லாத்தோட முக்கியமான நம்ம இதையும் பேசி முடிச்சிடணும். இந்த இது சொல்லுவாங்க கலிபோர்னியா தேர்தலில் வந்துட்டு அந்த சீட் ரீடிஸ்ட்ரிக்டிங் பத்தி. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து 2 பேருமே இந்த ஜெரி மேங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவட்டத்தோட கோடுகளை மாற்றி போட்டுட்டு அவங்களுக்கு வெற்றி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறு மாதிரி உருவாக்குவாங்க. இது வந்து இதுவும் 2 பார்ட்டியும் ஒன்னா பண்ணுவாங்க. சமீபத்துல சொல்ல முடியாது, சில வருடங்களுக்கு முன்னாடி டெக்சாஸ் என்ன பண்ணாங்கன்னா சமீபத்துல ஆமா ஒரு ரீடிஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க ஒரு 5 சீட் அவங்க பக்கம். ஜெரிமேண்டரிங் வந்து 2 பார்ட்டியும் செய்வாங்கன்றது உண்மை. ஆனா இந்த ரவுண்ட் கிட்டத்தட்ட இத போற அளவுக்கு கொண்டு போனது வந்து ட்ரம்ப் வந்து. ஏன்னா ஹவுஸ்ல வந்து ரொம்ப நேரோ மெஜாரிட்டி இப்போ ஜிஓபிக்கு. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் நியூயார்க் வந்து ஒழுங்கா கவனிச்சிருந்தாங்கன்னா டெமோக்ராட்ஸ், மேபி த ஹவுஸ் வுட் ஹவ் பீன் லாஸ்ட் டு ஜிஓபி. இதான் உண்மை. அண்ட் கலிஃபோர்னியாவில் வந்து சில சீட்ஸ் ஃப்ளிப் ஆச்சு ரிப்பப்ளிக்கனுக்கு. பிகாஸ் கலிஃபோர்னியா இந்த வாட்டி வந்து டெமோக்ராட்ஸுக்கு அந்த அளவு கை கொடுக்கல. அப்போ வந்து ட்ரம்ப் இன்ஸ்டிகேட் பண்ணி தான்
டெக்சஸ்ல வந்து ஜெரிமேண்டரிங் ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய மாநிலத்தில் அவங்க ஒரு 4 சீட்டை தங்களுக்கு சாதகமாக திருப்பினாங்க. அதுக்கப்புறமா தான் டெமோக்ராட்ஸ் வந்து ஓகே, நீங்க உங்க கையில இருக்கிற ஒரு பெரிய மாநிலத்துல நீங்க விளையாடுறீங்க, எங்க கையில 2 இருக்கு, கலிபோர்னியா, நியூயார்க்னு. இது வந்து பதிலுக்கு தான் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது எப்பவும் போல ட்ரம்ப் தான். நீங்க வந்து எப்பவுமே வந்து ட்ரம்ப் இல்ல, that is Wall Street Journal's opinion, not just me. இல்ல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். பட் எனிவே நான் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலா தான் கொடுக்குறேன். இது வந்து ஒருத்தரை வந்து உத்தமாரு ட்ரம்ப் அதிகமா பண்ணாரு, ஆனா இந்த ரவுண்ட் அதிகமா கிள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜெரிமேண்டரிங் அப்படிங்கிறது இந்த 2 கட்சிகள் இப்போ சமீபத்துல 10 வருஷத்துல பண்ணதெல்லாம் கூட இல்ல. இதுக்கு முன்னாலேயே பல வருஷத்துக்குள்ள 2 கட்சிகளும் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த பேர் வந்ததுக்கு காரணமே ஒரு 60கள்லயோ 70கள்லயோ அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனாலதான் அந்த ஜெரிமேண்டரிங் வார்த்தையே வந்துச்சு. பட் 2 பேரும் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து என்னன்னா 5 சீட்டுகள் வந்து அடுத்த மிட் டேர்ம்குள்ள முதல்ல அவங்க ஐடியாவே இல்ல. கலிபோர்னியால இதை செய்வோன்ற ஐடியாலாம் இல்ல. இது டெக்சஸ்ல இவங்க செஞ்சு முடிச்சோன்னதான் இதை கவுண்டர் பண்றதுக்கு. ஏன்னா 2வது நியூசம் வந்து கலிபோர்னியா கவர்னர் கேவன் நியூசம், அவர் வந்து இப்ப 2028 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை கண் வச்சிருக்கிறாரு. அண்ட் இது வந்து அவங்களுக்கும் தேவைப்படும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரையில இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆமா, டெமோக்ராட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயமெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இல்ல, it's a sad day for democracy, but Republicans forced this hand. எனக்கு என்ன பொறுத்தல 2 பேர் பண்ணாலும் தப்பு தான். I will not celebrate gerrymandering for any party at any time. என்ன பொறுத்தல தான். ஜிஓபி ஐடியல் சிச்சுவேஷன்ல இல்ல, ஐடியல் அப்படின்னா இல்ல. இதுல வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இது வந்து இந்த வரையறையில கோட்டை மாத்தி வச்சுட்டு நான் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடுறேன் அப்படிங்கறது. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுனே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாருடா, 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்ச எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். வந்துட்டு ரொம்ப தவறான வழிமுறை. இது யார் பண்ணாலும் தவறுதான் அப்படிங்கறது என்னோட கருத்து. சோ அது சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் பத்தி பேசிட்டோம். இப்ப நம்ம இது இந்த மைனாரிட்டிஸ் பத்தி இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்ப அதுலயும் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப வந்து மம்தானி மாதிரி ஒரு ஆள், நான் முஸ்லீம் அப்படின்றாரு. அவர் வந்து ஒரு இஸ்லாமியரா வந்து அவர் வந்து எல்ஜிபிடி எதிர்த்து தான் அவரு பேசியிருக்கணும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா கே ப்ரைடு, எல்ஜிபிடி ப்ரைடு பெரேட்ல போய் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு முஸ்லீம்னா அவங்க வந்து யூதர்களை வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அவர் என்னடான்னா ஜெயிச்ச முதல் நாள் போயிட்டு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூஸை போய் மீட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ப்ரோக்ரெசிவான திங்கிங் இருக்கு. ஸோ இது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப உமார்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே இல்ஹான் உமார் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து அவுட் அண்ட் அவுட்டா வந்துட்டு ரீச் அவுட் பண்ணதில்லை. ஸோ மம்தானி கிட்ட இது ஒரு பெரிய சேஞ்சா பாக்குறேன். ஸோ அதாவது ப்ரோக்ரெசிவ்ல இருந்துட்டு நான் ப்ரோக்ரெசிவ் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி போறேன் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு அவுட் ரீச்சா தெரியுது. ஆனா நிறைய பேர் அதே என்ன சொல்றாங்க, இவர் ரொம்ப நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு I don't think so. ஆனா இதுல இன்னொன்னு, மம்தானி இதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார். மம்தானிக்கு நம்ம வந்து நியூயார்க் சிட்டியில வந்து மிக பெரும்பான்மையான யூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு வெளியில அதிகபட்ச யூதர்கள் வாழ்வது நியூயார்க்ல. அண்ட் இவருடைய சில நிலைப்பாடுகள் யூதர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் நம்ம லாஸ்ட் டைம் பேசணும், குளோபலைஸ்ட் இன்டிஃபாடா, அதையெல்லாம் ஆதரிச்சிருக்கிறார் அவரு. ஹமாஸ பத்தி ரொம்ப ஒரு கட்டத்துல ஆதரிச்சு ஒரு கட்டத்துல எதிர்த்து வேற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஸோ அவருடைய சில நிலைப்பாடுகள் அந்த கம்யூனிட்டிக்குள்ளார ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு. பட் அவரு ஒரு ப்ரோக்ரஸிவ் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னு சொல்லிக்கிறவரால ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்னு காமிக்கணுன்ற ஒரு நிர்பந்தமும் இருக்கு. இன்னொன்னு யதார்த்தம். ஏன்னா அங்க நியூயார்க் சிட்டியில் அவங்க ஒரு பிக் ஃபோர்ஸ் நியூமரிக்கலி. அதனால அவருக்கு அந்த ரீச் அவுட் வந்து தேவையாக இருந்தது. அந்த தேவை வந்து இல்ஹான் ஓமார் மாதிரியானவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய தொகுதியில் அந்த யூதர்களுடைய பிரசன்ஸ் இதெல்லாம் அவ்வளவு இல்லைன்னு நினைக்கிறேன். 50% மேல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. 2016 ஹிலரி தோத்த பிறகு பெண்கள் அதிக அளவுல முன் வந்து போட்டியிட ஆரம்பிச்சாங்க. இது வந்து அந்த ஹிலரியினுடைய தோல்வி ஒரு அதிர்வை வந்து பெண்கள் மத்தியில கொடுத்துச்சு.
நம்ம பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறமா பெண் பிரதிநிதிகள் மிக அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னா என்ன, மிக அதிகமாக அவங்க போட்டியிட ஆரம்பிச்சாங்க, அதுல வெற்றியும் கிடைச்சது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இமிகிரண்ட், ஒரு முஸ்லிம் வந்து நியூயார்க் சிட்டியில மேயர் ஆக முடியுன்றது அமெரிக்கா போன்ற ஒரு நகரில் தான் அது சாத்தியமாகிறது. லண்டன் மேயர் கூட வந்து அவரு பிரிட்டிஷ், வேற இவரு வந்து குடியேறியவர். ஜோரான் மம்தானி வந்து குடியேறியவர். இல்ல அது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி நீங்க லெப்டினன்ட் கவர்னர் விர்ஜீனியா லெப்டினன்ட் கவர்னர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களும் இன்னும் சொல்ல போனா அங்க வந்து அவங்க ஆக்சுவல் மைனாரிட்டி. நான் முன்ன ஒரு தடவை ஒரு ஒப்பீடு செஞ்சேன். நான் இதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம இந்தியாவில் வந்து 20% இஸ்லாமியர் இருக்கிறாங்க. ஆனா முதல்வர்களாக ஏஆர் அந்துலே வந்து ஒரு 2 வருஷமா என்னமோ இருந்தாரு. காஷ்மீருக்கு வெளியில பாத்தீங்கன்னாக்கா, காஷ்மீருக்கு வெளியில அவர் ஒண்ணு, பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்தப்ப MOH ஃபரூக். இவ்வளவுதான். மற்றபடி பெருமளவு இஸ்லாமியர் வந்து ஒரு முதல்வர் பதவிக்கு வந்தது இல்ல இந்தியாவில். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இருக்கிற இந்துத்துவ சூழல்ல பெரிய அடி வாங்கியிருக்கு. நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து கிட்டத்தட்ட பாஜக வந்து இன்னைக்கு ராட்சத பலத்தோட பாராளுமன்றத்துல இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஒரு முஸ்லிம் எம்பி கூட இல்லை. சோ அவங்க பெரும் மாநில ஆளுங்கட்சியா உத்தரப்பிரதேஷ்ல இருக்காங்க. ஆனா ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ கூட அவங்க கிட்ட இல்ல. இத ஒப்பு நோக்கும் போது அமெரிக்கால நடக்கிறது வந்து மிக ஆரோக்கியமான ஒன்று. அமெரிக்காவை பத்தி குறை சொல்லணும்னா ஒண்ணுதான் சொல்லலாம், ஒரு பெண் இன்னமும் ஜனாதிபதி ஆகல. பரவாயில்ல, பார்க்கலாம். அபிகேல் வர்றாங்களான்னு பார்க்கலாம். இல்ல எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க வந்து அமெரிக்கால வந்து இன்னொரு ஒரு ஒரு என்ன, இவங்க இப்ப வந்து இமிகிரன்ட்ஸ் வந்து செனட்டுக்கு போக முடியும், கவர்னரா கூட ஆக முடியும், ஆனா பிரசிடென்ட் ஆக முடியாது. மேபி மம்தானிக்காக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு காலத்துல ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்காக ரிபப்ளிகன்ஸ் பேசினாங்க. பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. டெமோக்ராட்ஸ் பேசுவாங்க, செஞ்சிருவாங்க. சோ அதனால பார்க்கலாம். அரசியல் சட்ட திருத்தம் எல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்காதுன்றது உங்களுக்கும் தெரியும். மேற்கொண்டு பேசுவோம், சொல்லுங்க. பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட போலாமே. ஏன் நீங்க மறுக்கிறீங்க? மம்தானி ஒரு பிரசிடென்டா வந்தா ஏன் நீங்க வேணாம்னு சொல்றீங்க? அவர் வரட்டுமே, அவரும் தான் வரட்டுமே. சரிங்க, ட்ரம்பே வரும்போது யார் வேணா வரலாம். ட்ரம்பையே விட்டுட்டீங்க, முந்தானி வந்து நீங்க கூட வரலாங்க. எனக்கும் அதான் ஆசை, முந்தாடி வாழை பிடிச்சிட்டு நம்மளும் வந்துடலாம். சோ வித் தட் செட் அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து மெக்சிகன் பிரசிடென்ட். சோ அவங்க வந்து ஒரு 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 பொதுக்கூட்டம் மாதிரி, பொதுக்கூட்டம் கூட இல்ல, அவங்க வந்து ஒரு மக்களோட ஒரு மார்க்கெட்ல வந்து நடந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நபர் பின்பக்கமாக புகுந்து அவர்களை வந்து பாலியல் தொல்லைன்னு சொல்லலாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா அது அன்னைக்கு வந்து அது பெரும்பாலும் அது எப்படின்னா ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளேயே இருக்குல்ல, ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல எல்லாரும் பேசிட்டு இருப்போ, எல்லாரும் பார்க்கும் போதே, பத்திரிகையாளர்களா இருக்கும் போதே, அவரோட செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும் போதே பின்னால போய் அது மாதிரி அவங்களை தொட்டு அவர்களை வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு 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 பாலியல் ரீதியாக தொடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம். இதே மாதிரி நீங்களும் சொல்லலாம். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்கால அதே அந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கெல்லாம் மோசமா இல்லையான்னு தோணுது. ஆனா மெக்சிகோ மாண்டி நாடுல வந்துட்டு ஒரு அதிபருக்கே இப்படிங்கிறப்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு. சோ இப்ப இங்க ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து கவர்னர் ஆகுறாங்க, 2 இடத்துல கவர்னர் இருக்காங்க, ஒரு இடத்துல லெப்டினன்ட் கவர்னர் ஆகுறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற இதே சமயத்துல வந்து மெக்சிகோல வந்து நீங்க சொல்றீங்க பிரசிடென்ட் ஆகலன்னு சொல்லியிருக்கேன். பிரசிடென்ட் ஆனா கூட பிரசிடென்ட்டுக்கே எந்த தகுதி தான் அப்படிங்கிறப்போ அதை பத்தி நீங்க கருத்து என்ன சொல்றீங்க? கிளவுடியா ஷைன்பாம், அவங்க தான் மெக்சிகன் பிரசிடென்ட். அவங்க ஒரு பிரச்சாரத்துல தெருவில் இருக்கும்போது ஒரு ஆண் வந்து அத்துமீறி அவங்கள பாலியல் சீண்டல் செஞ்சிட்டாரு. இதுல வந்து 2 விஷயம். ஒன்று வந்து பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி, எப்படி அந்த செக்யூரிட்டியை மீறி அவர் இவ்வளவு தூரம் நெருங்க முடிஞ்சது. அடுத்தது வந்து அந்த பாலியல் சீண்டல். அவங்க இப்போ வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அவர் மேல. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து வழக்கு நான் தொடுக்கலைன்னா, நானே ஒரு பிரசிடென்டா இருக்கிற எனக்கே இது நிலைன்னா ஒரு சராசரி மெக்சிகன் உமனுக்கு இந்த கலாச்சாரத்துல என்ன இடம், இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா ஆணாதிக்கம் வந்து அந்த கலாச்சாரத்துல கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
இது மெக்சிகன் கலாச்சாரம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்காது. அதே சமயம் ஆச்சரியமா இல்லைன்றதுக்காக ஒன்னை ஏத்துக்கவும் கூடாது. கிளாடியாவுக்கு நடந்தது விஷயம் என்னன்னா, எனக்கு என்னன்னா ஒரு பிரசிடென்ட்டுக்கே எப்படி நடக்குது, நீங்க சொன்னதுதான். அவங்க ஒரு பிரசிடென்ட்டுக்கே எப்படி நடக்கிறப்ப அதுக்கு அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தப்ப இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம வேணா போடலாம். அது பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு பக்கத்துல ஒரு பாதுகாப்புக்கு இவ்வளவு கூட ஆட்கள் இல்லாம இருப்பாங்களா? அவர் வந்து பின்னால வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 செகண்ட் இருக்கும். 40 வினாடிகள் பக்கம் அவர் பின்னால் நின்றுட்டு இருக்காரு, என்னென்னமோ பண்றாரு. அது வரைக்கும் யாருமே தடுக்கல அப்படிங்கறது இன்னொரு விஷயம். அதுக்கெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்துட்டு அன்னைக்கு அவர் கைது செய்யப்படல. அந்த சமயத்துல அந்த நபர் வந்து கைது செய்யப்படல. ஓர்கேஎஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரு. அவர் வந்து அன்னைக்கு கைது செய்யப்படாம அவர் விட்டுறாங்க. ஒரு 7-8 மணி நேரம் கழிச்சு தான் பீப்புள் ரியலைஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் தான் போய் அவரை கைது பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் இவங்க வந்து அந்த நான் சார்ஜஸ் ஃபைல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதுவெல்லாம் கொஞ்சம் புதுமையான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கான இந்த இந்த பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கறது சொல்றது. அது தவிர அந்த வார்த்தைகளால் புண்படுத்துவது அதெல்லாம் நிறையவே நடக்குது. எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஒர்க் கல்ச்சர்லயே அதை பார்த்துட்டு இருக்கோம். அது ஓரளவுக்கு மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்பதான் இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன பொறுத்தல வந்து உலக தலைவர்கள்லாம் அதை கொஞ்சம் கண்டனமாச்சு தெரிவிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது உள்நாட்டு செய்தி அப்படிங்கறதுனால கொஞ்சம் எல்லாம் அடக்கி வசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் மத்த பெண்கள் எனக்கு என்னன்னா பெண் தலைவர்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற பெண் தலைவர்கள்லாம் அது கொஞ்சம் குரல் கொடுத்திருக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு தோணுது. ஈவன் யூஎஸ்ல கூட இங்க இருந்து ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி இங்க லத்தீன் அமெரிக்கர்கள் அதிகமா இருக்காங்க, மெக்சிகன் அமெரிக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஓட்டெல்லாம் பெற்றவங்க வந்து இதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வித் தட் செட் நம்ம அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். இதை நம்ம மூலியமா நம்மளும் கண்டிச்சுக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம கண்டிக்கவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் வந்து வாய்மூடி போக வேண்டியதில்லை, அதை கண்டிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நம்ம திருப்பி லோக்கல் இங்க வந்துடலாம். ஷட் டவுன் இப்போதான் அபிஷியலா வந்து நம்ம வந்து லாங்கஸ்ட் ஷட் டவுன் இன் யூஎஸ் ஹிஸ்டரிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேற்று ஃபிளைட்ல இருக்கிறப்ப கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா என்னோட ஃபிளைட் வந்து நைட்டு 11:55 கிளம்ப வேண்டியது. அடுத்த நாள் காலையில இருந்து 40 ஏர்போர்ட்டுகள் யூஎஸ்ல இருக்கிற ஏர்போர்ட். நான் இருந்து அப்போ சியாட்டில் இருந்தேன். சியாட்டில் ஏர்போர்ட்டும் குறைக்கப்பட்டிருக்கும் ஃபிளைட்ஸ் எல்லாம். அதாவது ஏன்னா இங்க வந்து ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துட்டு ஷட் டவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து வேலைக்கு வராமல் இருந்தாங்கன்னா அவங்களால இந்த அளவுக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஏர்லைன்ஸ் வந்துட்டு அவங்களோட ரூட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நிறைய ஃபிளைட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட்ஸ்ல ஃபிளைட்ஸ் கேன்சலேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா இங்க வந்து இப்பதான் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது வந்து இந்த மாத கடைசியில நவம்பர் கடைசியில வரும். அது வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டிராவலிங் பீரியட் இன் யூஎஸ். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது கண்டினியூ பண்றப்போ ஏற்கனவே நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் மூடி இருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு வந்து சுமார் 15 பில்லியன் அப்படின்றாங்க. அதாவது டைரக்ட் இம்பாக்ட். இது தவிர இன்டைரக்ட் இம்பாக்ட்னு சொல்லிட்டு நீங்க சிறுதொழில் புரிவோர்கள் அப்புறம் மக்களுக்கு வழங்கப்படும் ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் என்று வழங்கக்கூடிய இலவச உணவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறுத்தி வச்சுக்கப்பட்டுன்னு சொல்றேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? இந்த ஷட் டவுன் இப்படியே கண்டினியூ ஆகுமா? ஷட் டவுன் கண்டினியூ ஆகும் போல தோணுது. நிச்சயமா அட்லீஸ்ட் இன்னொரு 1 வீக் கிட்ட போகும் போல இருக்கு. இது தேங்க்ஸ் கிவிங் வரைக்கும் போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நடந்திருக்க சில நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. இப்ப கடைசியா டெமோக்ராட்ஸ் வந்து ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சாங்க. அந்த ஒபாமா கேர் சப்சிடியை வந்து இன்னும் 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா நாங்க ஷட் டவுனை முடிச்சுக்கிறோம்னாங்க. அதை வந்து ரிப்பப்ளிகன்ஸ் நிராகரிச்சிருக்கிறாங்க. வேற எந்த டிமாண்டையும் அவங்க வைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டெமோக்ராட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேட்ட குறைஞ்சபட்ச டிமாண்ட் வந்து இந்த ஒபாமா கேர் சப்சிடி மட்டும்தான். இதை கூட ரிப்பப்ளிகன்ஸ் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படின்றாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் அதுக்கான அவங்களுக்கு அதுவும் இந்த டியூஸ்டே எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை அவங்க முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஷட் டவுனுக்கு வந்து டெமோக்ராட்ஸ் மேல பழி விழுன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ஷட் டவுனை நிறைய பேர் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் மேலதான் பழி சுமத்தி இருக்கிறாங்க. அல்லது 2 பேருக்கும் சமமான பழின்ற அளவுல போயிருக்கிறாங்க. எசென்ஷியலி டெமோக்ராட்ஸ் டிட் நாட் பே எ பொலிட்டிக்கல் பிரைஸ் ஃபார் த ஷட் டவுன்.
அண்ட் ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் இந்த ஷட் டவுனை வந்து தன்னுடைய சில சித்தாந்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக்க பார்க்குறாரு. இந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாட்டுக்கான ஃபுட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்றத வந்து நிறுத்தி வைக்கணும்னாரு முதல்ல. அப்புறமா ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துச்சு, இல்லை நீங்கள் அந்த ஸ்னாப் பெனிஃபிட் SNAPன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபுட் பெனிஃபிட்ஸை நீங்கள் கொடுத்தாகணும்னு ஒரு கோர்ட் சொன்னப்போ ட்ரம்ப் அவருக்கே உரிய வகையில் நீதிமன்றம் ஒன்று சொன்னால் இவர் அதில் பாதியை தான் செய்வேன்னுவார். நான் பாதி தான் கொடுப்பேன்னாரு. அப்புறமா இன்னைக்கு திரும்ப அதே நீதிமன்றம் வந்து இல்லை நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும்னு திரும்ப சொல்லுச்சு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த ரூலிங்கை கொடுத்தவங்க லிபரல் ஜட்ஜ் தான், கெட்டான்ஜி பிரவுன் ஜாக்சன். ட்ரம்ப்னுடைய கன்டென்ஷனுக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல ஆயிரம் ஃபேமிலிஸ் உணவு இல்லாம தான் திண்டாட போறாங்க. பொதுவாக ஜனாதிபதிகள் இதை விரும்ப மாட்டாங்க. சித்தாந்த ரீதியான இதையெல்லாம் வந்து சண்டையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்க தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கவர்மெண்ட்டை ரீஓப்பன் பண்ணணும்னு இவர் கொஞ்சம் அந்த விஷயம், ஏன்னா ஷட் டவுன் ஆரம்பிச்சப்பயே இவர் வந்து இஸ்ரேல வந்து நான் பீஸ் ட்ரீட்டி போறேன், யுக்ரைனுக்கு போறேன்னு, அப்புறம் இப்போ ஏஷியா டூர் போயிட்டு வந்தாரு. யூஸ்வலா பிரசிடென்ட்ஸ் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உள்ளூர்ல கவர்மெண்டே ஷட் டவுன்ல இருக்கும் பொழுது the president doesn't go on a tour, and that too for what அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட 200 ஏர்போர்ட் இன்னைக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க ரிப்போர்ட் படி. அதான் பார்த்துட்டு இருக்காங்க. 923 ஃபிளைட்ஸ் were cancelled. ஸோ எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு எஃபெக்ட் கம்மி. இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் செக்ரட்டரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனே சொல்றாரு இது வந்து 20% வரைக்கும் போகணும். ஆனால் அகைன் இந்த சங்கடங்களை இன்னும் கொஞ்சம் பெரிதாகிறத ரிப்பப்ளிகன்ஸும் ட்ரம்ப்பும் விரும்புறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சங்கடத்தினால மக்களுடைய ஒப்பீனியன் டெமோக்ராட்ஸுக்கு எதிராக திரும்பவும். ஸோ இது வந்து அரசியல் விளையாட்டாக தான் ரிப்பப்ளிகன்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா கடைசியாக டெமோக்ராட்ஸ் வந்து ஒரே ஒரு கோரிக்கையில் தான் வந்து நின்றுருக்கிறாங்க. அவங்க ஒரு 10 கோரிக்கையை வச்சுருந்தாங்கன்னாக்கா தென் வி கேன் சே 2 பக்கமும் அரசியல் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இப்போ தெளிவாக ஒரு பக்கம் தான் அரசியல் நடக்குது. அதுலேயும் மைக் ஜான்சன் ஹவுஸ் ஸ்பீக்கர் வந்து இதை மொத்தமாக ட்ரம்ப் கையில் கொடுத்துட்டு பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ உங்களோட கருத்து சொல்றீங்க. என்ன பொறுத்தவரை இப்போ எப்பவுமே வந்துட்டு ஷட் டவுன் நடந்துச்சுன்னா அது எதிர்கட்சி தான் அவங்க தான் அவங்க வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசாங்கமும் நினைக்கும். ஸோ இது வந்து டெமோக்ராட்டிக்கோட இதுன்னு தான் GOP சொல்றாங்க, அதாவது இன்னைக்கு இருக்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி சொல்றாங்க. ஆனால் இதுல என்னன்னா இவங்க ஒரே ஒரு கோரிக்கைன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஷட் டவுன்லயும் என்ன ஆகும்னா இந்த கிளியர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர் ரெசல்யூஷன் என்னன்னா கவர்மெண்ட் நடக்கக்கூடிய குறைந்தபட்சம், அதாவது எந்த வரையறையும் இல்லாம இந்த ஒரு கோரிக்கை கூட இல்லாம தான் இதுக்கு முன்னால ரிப்பப்ளிகன் நடத்திய ஷட் டவுன்கள், ஒபாமா காலத்துல ஆகட்டும், அதுக்கு முன்னால கிளின்டன் காலத்துல ஆகட்டும், அதுக்கப்புறம் புஷ் காலத்தில் நடந்ததாகட்டும், எந்த காலத்துல நடந்த ஷட் டவுன் இருந்தாலும் அந்த சமயத்துல வந்து இந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, எந்த கண்டிஷனும் இல்லாம கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி டெமோக்ராட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நிறைய ஒரு நீங்க சொன்ன ஒரு 10-15 கண்டிஷன் வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் குறைச்சிட்டு இந்த ஒரு கண்டிஷனாச்சும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ACA அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதாவது இதுதான் ஒபாமா கேர் அப்படிங்கிறது தான் ACA, அஃபோர்டபிலிட்டி கேர் ஆக்ட் அப்படின்வாங்க. அதுதான் கொண்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தளவு திருப்பி இதை வந்து நீங்க வந்து ரிப்பப்ளிகன் பார்வை எப்படி எது வேணா சொன்னாலும் போது என்ன பொறுத்தவரை கிளீன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். எந்த இதுவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஷட் டவுன் காலத்துல வந்துட்டு கிளீன் ரெசல்யூஷன்னா கவர்மெண்ட் நடக்கக்கூடிய இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இன்னைக்கு போர் வீரர்கள் மிலிட்டரியில் இருக்கிறவங்களுக்கும் இம்பாக்ட் ஆகும். அவங்களுக்கும் சம்பளம் இந்த நவம்பர் 1ஆம் தேதி போயிருக்கணும், நவம்பர் 15ஆம் தேதி போயிருக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க இம்பாக்டா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இது நிறுத்தி வைக்கப்படும். இந்த கிளீன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம விடாது வந்து டெமோக்ராட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து எப்படியாச்சும் இந்த ஒபாமா கேரை வந்து நீங்க இன்னும் 1 வருஷத்துக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒபாமா கேர் வந்ததுல இருந்தே, நான் ஒபாமா கேர்ல ஒர்க் பண்ண நான் முதல்ல இருந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து இதை வந்து இதே மாதிரி தள்ளி போட்டு தான் வச்சிருக்காங்க. ட்ரம்போட முக்கியமான ஷரத்தை என்னன்னா இந்த மாதிரி தள்ளி வச்சு 1 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் ஒத்தி வச்சே இந்த இது வந்து 10 வருஷம் ஓட்டிட்டாங்க. அதை ஓட்டக்கூடாதுங்கிறது அவரோட முக்கியமான ஐடியாலஜியே. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து திருப்பி அதிலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டு நம்ம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த டெமோக்ராட்ஸ் வந்து இதுல வந்து எதுவும் அவங்க ஒப்புக்கிட்ட மாதிரி தெரியல.
கிளீன் ரெசல்யூஷன் பில் அப்படிங்கிறது வந்து சொல்லி முடிச்சிடறாங்க. கிளீன் ரெசல்யூஷன் பில் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த சரத்துமே இல்ல. 2 பேருமே இறங்கி வந்துட்டு அவர் ட்ரம்ப் அதான் கேட்கிறாரு. இதுக்கு முன்னால நடந்த 10 ஷட் டவுன்லயும் வந்துட்டு கிளீன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணீங்களே, ஏன் இப்ப பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. கிளீன் ரெசல்யூஷன் யார் தடுக்கிறாங்களோ என்ன பொறுத்தல அவங்க மேலதான் நான் குற்றம் சொல்றேன். அது கரெக்ட். ஸோ ஆனா இதே ட்ரம்ப் வந்து ஒரு ஷட் டவுன் அப்படின்னா அது இன்காம்பிட்டன்ட் பிரசிடென்ட் எல்லாம் பேசியிருக்கிறாரு. அது நான் ஒத்துக்கிறேன். நான் முடிச்சிடுறேன். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இந்த கிளீன் ரெசல்யூஷனுக்கு எதிராக மைக் ஜான்சன் எல்லாம் பேசின காணொலிகள்லாம் இருக்கு. இது அடிப்படையில 2 பக்கமும் there is lack of trust. அண்ட் முக்கியமா டெமோக்ராட்ஸ் do not trust ட்ரம்ப். அண்ட் இதுக்கு வந்து நான் நிச்சயமா டெமோக்ராட்ஸா தப்பு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் நாட் அ ட்ரஸ்ட் வர்தி பிரசிடென்ட். இன்னைக்கு இவங்க அந்த கிளீன் ரெசல்யூஷனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நாளைக்கு அந்த ஒபாமா கேர் சப்சிடியை நிச்சயமா ரிப்பப்ளிகன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து ஒபாமா கேர் சப்சிடி வந்து ஏதோ 4 டெமோக்ராட்ஸுக்கு மட்டும் போகல. ஆக்சுவலா த லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரிஸ் ஆர் இன் ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ். So it's ironical that the Democrats are fighting for them. Actually, the Democrats should let this go so that the Republicans can taste what they voted for. Exactly. நானும் அதான் சொல்றேன். நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். டெமோக்ராட்ஸ் வந்து இத விட்டுட்டு போகணும்னு தான் நானும் சொல்றேன். நீங்க சொல்றது நான் அப்படியே Democrats இத வந்து actually they should not contest this too much and give Republicans voters a taste of this is what you voted for. This is the president you voted for. நான் வந்து இதுல நம்ம 2 பேரும் அதிகமா இப்படி இவ்வளவு ஒத்து போவோம் நான் நினைக்கல. ஆனா நானும் அதே தான் சொல்றேன். இதுக்கு ஏன் சண்டை போட்டுருக்காங்க ஒரு ஈகோஸ்டிக்கா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து நான் ஈகோஸ்டிக்னு இல்ல. ஆனா இது வந்து உண்மையிலேயே பல பேருக்கு வந்து கிட்டத்தட்ட சில மில்லியன் பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டுறது கஷ்டமாயிடும். இல்ல நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் வாங்குற மில்லியன் கணக்கான மக்கள், இது ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் வாங்குறவங்களோட ஆட்கள் பாத்தீங்கன்னா முக்காசி வயதானவர்களும் குழந்தைகளும் தான். என்ன பொறுத்தளவு நீங்க அவங்க பிளேட்ல சாப்பாடு போடுறீங்களா இல்ல நாளைக்கு வர காய்ச்சலுக்கு மருந்துக்கு தயார் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு தான் முக்கியம். இது எல்லாமே பல பிரசிடென்ட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வரவே விட்டுருக்க மாட்டாங்க. இது வந்து இவரும் தனக்கு சாதகமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்ஃபேர், இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பொதுவாகவே ரிப்பப்ளிகன்ஸ் மோசமா பார்ப்பாங்க. அண்ட் ட்ரம்ப்பும் இன்னைக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனும் அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அண்ட் இந்த அளவுக்கு ஸ்னாப் பெனிஃபிட்ஸுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போயிருந்திருக்கவே வேண்டாம். ஆனா அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். இட்ஸ் அ க்ரூவல்டி. இல்ல க்ரூவல்டி அப்படின்னா நான் சொல்றேன், இது க்ரூவல்டினா அதை இன்னைக்கு நினைச்சா டெமோக்ராட்ஸ் இன்னைக்கு நினைச்சாங்கன்னா வாங்க you're like I give you a choice of here is one cruelty versus another cruelty, you make the choice அப்படின்றீங்க. I understand where you're going. நான் என்ன சொல்றேன், நம்ம இதுக்கு அப்படி அடுத்த சாப்டர் போறேன். நான் என்ன சொல்றேன்னா உணவு அப்படி உணவு ஒண்ணு இருக்கு. Again, you're just saying I am going to inflict 2 cruelties. No, I'm not saying that. நான் அதை திருப்பி அதனால தான் உங்களுக்கு கிளீனா சொல்றேன். ஒண்ணு வந்து ஒருத்தன் உணவுக்கே தவிச்சிட்டு இருக்கான், இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலான்னு தவிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன். நாளைக்கு உனக்கு காய்ச்சல் வந்தா மருந்து வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். என்ன பொறுத்தளவு உணவு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அது எந்த கட்சி அப்படிங்கிறது நீங்க வந்து ட்ரம்ப் ட்ரஸ்ட் அப்படி இப்படின்னு ட்ரம்ப்புக்குள்ள போயிடுறீங்க. நான் அதெல்லாம் சொல்ல, ரெண்டு நிலைப்பாடு தான் எந்த கட்சியா இருந்தாலும் சரி. கிளீன் ரெசல்யூஷன் இதுக்கு முன்னால எல்லா ஷட் டவுனும் கிளீன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்க சொல்றீங்க, அதுதான் சொல்றேன். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னன்னா அந்த ஈகோஸ்டிக் பிரச்சனை. இவர் பட் நம்ம அடுத்த சாப்டர் என்ன பொறுத்தளவு உணவுக்கு தான் முக்கியத்துவம் என்னோட இது பதிவு பண்ணிட்டு அடுத்தது என்னோட பிரிச்ச சப்ஜெக்ட் எலான் மஸ்க். இது எலான் மஸ்க் வந்து என்னாச்சுன்னா ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்த்துருப்போம். வந்துட்டு $1 trillion சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவு சம்பளம் வாங்குற பெரிய ஆள் எவராதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னால இது ஏன் இந்த $1 trillion பெரிய விஷயமா பார்க்கும்போது பிகாஸ் அமௌண்ட் ஆஃப் மணி பல நாட்டுகளுடைய எக்கானமியே வந்துட்டு 1 trillion கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா $1 trillion மேல இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி போனா இந்தியாவோட எக்கானமியே $1 trillion வந்திருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 15-20 years back.
இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டாப் 20 கண்ட்ரிஸ் கம்மி டாப் 10-15 கண்ட்ரிஸோட எசென்ஷியலி ஒருத்தரோட சம்பளம் வந்து பல கண்ட்ரியோட மொத்த வருமானத்துக்கு விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுதான் அது முக்கியமான விஷயம். ஸோ 1 ட்ரில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 1 ட்ரில்லியன் கொடுக்க மாட்டேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த டெஸ்லாவோட ஷேர் ஹோல்டர்ஸே வந்து ஓக்களிச்சு நாங்க 1 ட்ரில்லியன் கொடுக்கற தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். ஸோ இதுக்கு முன்னால அதை கொஞ்சம் ஹிஸ்டரி பார்த்துடலாம். என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னால வந்து டெலவேரோட கம்பெனியா இருந்துச்சு. டெலவேர்ல தான் இந்த கம்பெனி இருந்துச்சு. டெஸ்லாவோட கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து டெலவேர்ல போய் அவங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அது டாக்ஸ் இல்ல, பிசினஸுக்கு வந்து டாக்ஸஸ் கம்பெனி சில இடத்துல வந்து டாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால நிறைய பேர் வந்து வயோமிங், டெலவேர் போன்ற மாநிலங்களை போய் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்க என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து அப்போ வந்து 54 பில்லியன் சம்பளம்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்களோட சரத்துல இருந்தனால. அதை வந்து என்ன பண்ணாங்க, இந்த சிறு முதலீட்டாளர்கள், டெஸ்லா இருக்கிற சிறு முதலீட்டாளர்கள் ஒரு கேஸை போட்டு அது கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் சிஇஓவா இருக்கிறதுனால, அவரும் சேர்மன் ஆஃப் த போர்டா இருக்கிறதுனால அவர் அந்த பவர் யூஸ் பண்ணிட்டு டெலவேர் இருந்தானே பிரச்சனை, கம்பெனியா மாத்துறேன், கடையே சாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை தூக்கிட்டு டெக்சாஸ் போயிட்டாரு. இப்ப டெக்சாஸோட ரூல்ஸ் படிட்டு வந்துட்டு அந்த போர்டு மீட்டிங் வச்சு போர்டுல வந்துட்டு $1 ட்ரில்லியன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல சின்ன விஷயம், அந்த $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது இமீடியட்டா கொடுக்க போறதில்ல. அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது அவர் வந்து இந்த கம்பெனியை வந்து 8 ட்ரில்லியன் கம்பெனியா மாத்தணும், அப்புறம் இவ்வளவு கார்களை விற்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது ட்ரான்ச்சஸா கொடுக்க போறாங்க, அதாவது பகுதியா கொடுக்க போறாங்க. 10 பகுதின்னு நினைக்கிறேன், அது சில இடத்துல 12 பகுதின்னு போட்டிருக்காங்க. சரி, நம்ம இருந்தாலும் 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பளம் தான். நம்ம இப்பதான் செக் பண்ண 2007ல தான் இந்தியா வந்து கிராஸ்ட் 1 ட்ரில்லியன் ஜிடிபி. இன்னைக்கு வந்து 3.5 ட்ரில்லியன் இருக்கு. 5 பக்கம் வந்திருக்கும் நினைக்கிறேன். இல்ல 3.6 ட்ரில்லியன். So essentially 1/3 of India's GDP அவர் ஒருத்தரோட சம்பளம். ஆனா இப்ப வந்து இது வந்து இன்னும் வேற விதமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி பேசப்படுற காலத்துல ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் ஆர் பிகமிங் $1 trillion கம்பெனிஸ். ஆப்பிள் ஹஸ் கிராஸ்ட் லைக் $4 trillion. மைக்ரோசாஃப்ட் இஸ் $4 trillion நினைக்கிறேன். Tesla is a $1 trillion company. Nvidia is $5 trillion. And Apple, Microsoft, இது எல்லாமே $1 trillion தாண்டிடுச்சு. நம்மளுக்கு இப்போ $1 trillion எவ்வளவு ஜீரோன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து அவர் தனி மனிதருடைய சம்பளங்கும் போது இது ஒரு there is a shock value to it. Right? How much does a person need? அந்த moral question வந்து வரதான் செய்யுது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பில் கேட்ஸ் ஒரு காலத்துல வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன், இன்னைக்கு ரெண்டாவது அவர் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் இன்னைக்கு வந்து தர்ம காரியங்கள்ல கொடுத்துட்டாரு, பிலந்த்ராபிக் இதுல. அதே மாதிரி வாரன் பஃபெட், இவங்க எல்லாமே they do philanthropy in a big way. At some level they have a certain perspective on that kind of wealth. And மஸ்க்கு வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. மஸ்க் இஸ் நாட் பில் கேட்ஸ் ஆர் even Warren Buffett, for example, or any of the other philanthropists. Such earning or such an industrial person earning is not new to US. ஒரு காலத்துல ராபர்ட் பேரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ரூ கார்னகி, இவங்களை எல்லாம், ஜான் ராக்கஃபெல்லர், இவங்களெல்லாம். ஆனா அவங்க எல்லாருக்குமே அந்த காலத்திலேயே வந்து அந்த செல்வத்தை குறித்து வேற ஒரு பார்வை இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து மோர் இன்டு philanthropy. இதுவும் வந்து அமெரிக்கன் கேபிட்டலிசம்ல லெஸ் ஸ்போக்கன் அபவுட் இஸ் ஹவு philanthropic அமெரிக்கன் கேபிட்டலிசம் இஸ் ஆல்சோ. அது வந்து மஸ்க்கு கிடையாது, முன்ன ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் கிடையாது. அது வேற விஷயம். ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப இதுலலாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவர் டெமோக்ராட் நினைக்கிறார், அதனால கண்டுக்காம விட்டாங்க. சொல்லுங்க. இல்ல அவரு டெமோக்ராட்டா I don't think so. But அவங்க வைஃப் வந்து இன்னைக்கு she inherited his wealth and she is a big time philanthropic person. அதனால இது வந்து இட் ரைசஸ் இது வந்து சட்ட மீறலான்லாம் நான் சொல்ல மாட்டேன். சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் இங்க செய்ய முடியும், அதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா இது வந்து விரும்பத்தக்க ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்விதான்
இன்னைக்கு வந்து கேட்கப்படுகிறது. இல்ல விரும்பத்தக்கதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு they want to make a statement. ஸோ என்ன பொறுத்தளவு இந்த நீங்க சொன்ன மாதிரி $1 trillion வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இப்போ NVIDIA தான் உலகத்திலேயே பெரிய கம்பெனி. அப்படி பார்த்தீங்கன்னா ஹான்சன் பெரிய பணக்காரராக இருக்க முடியும். இல்ல அப்புறம் ஜெஃப் பீசஸ் எடுத்துவாங்க. டைவர்ஸ் ஆகியும் கூட அவர் தான் உலகத்தின் 2வது பணக்காரர் அப்படின்றாங்க. அது நிறைய பேருக்கு ஒரு கிண்டலா கூட சொல்லிடுவாங்க. டைவர்ஸ் ஆகி கூட நீ 2வதுன்னா ஆகாம இருந்தோம்னா மேபி ஹி வில் பி ஆல்ரெடி ஹிட்டிங் $1 trillion இப்போ பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ philanthropic அப்படின்னு சொல்றப்போ அதே மாதிரி இப்போ ஜெஃப் பீசஸ் கல்யாணம் நடந்தப்போ ஒரு பெரிய நகரையே வாடகைக்கு வாங்கி அங்க பெரிய பெரும்பகுதியான கல்யாணத்தை நடத்தினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சேக் சொல்லணும், இந்த $1 trillion இட்ஸ் நாட் கேஷ். எக்ஸாக்ட்லி, அதான் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸ் தான். அதே மாதிரி வருஷம் அவருக்கு வந்து ஏதோ $1 trillion ட்ரக்ல வச்சு கொடுக்க போறது இல்ல. many of this are stock options and அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது வந்து அவருக்கு வந்து அந்த கம்பெனியை வந்து $8.5 trillion வளர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ EV கார்ஸ் விற்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ். ஸோ அதான் அதனாலதான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு அவருக்கு பணம் கையில கடைக்கு போறது இல்லை. அவரே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஷரத்துக்கெல்லாம் அவர் எழுதுனதான் இருக்கும். அவரோட கண்டிஷன் எல்லாம் எழுத மாட்டாங்க. அவருக்கு வந்து என்னன்னா எனக்கு இந்த $1 trillion வருது அப்படிங்கறத விட பாரு நீங்க $54 billion என்ன கெஞ்சோ கதை விட்டீங்கல்ல, இப்ப $1 trillion வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். You don't get to that place without having egotism, right? அந்த ஆம்பிஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் அவங்க சால்வ் பண்ணி வச்சிருக்காரு நினைக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா இந்த $1 trillion அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேனிட்டி மாதிரி, ஒரு நாவல்ட்டி மாதிரி நமக்கு தோணுது. நம்ம வந்து இங்க வந்து முக்கிய திணறி 100K வாங்குறதுக்கே பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. இவர் வந்துட்டு நீங்க இங்க சம்பளம் தரலையா மாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப நம்ம லைட்டர் நோட்டா முடிக்கலாம் அப்படிங்கிறது. பட் இந்த philanthropic-னு நீங்க சொன்னதுனால அதனால சிரிச்சிட்டு இருந்தேன் நீங்க சொல்றப்போ. அந்த philanthropic பத்தி நம்ம இன்னொன்னு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பில் கேட்ஸோட philanthropic பின்னால, வாரன் பஃபட்டோட philanthropic பின்னால, ஜார்ஜ் சாரோஸோட philanthropic பாலிசிஸ்க்கு பின்னால வந்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அது எப்படி எல்லாம் டாக்ஸ் சேவிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கு. அது நம்ம அந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கல. ஆனா நம்ம சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி philanthropic இருக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் that's the only way to spend money without paying taxes to the government in US அப்படின்னு சொல்லலாம். So with that said, any last words, Aravindan? No, it was a good roundup and it was a very eventful week in US and hopefully the viewers got some bird's eye view. ஆமா கண்டிப்பா. அட்லீஸ்ட் நம்ம அடுத்த வாட்டி பேசுறதுக்குள்ள ஷட் டவுன் ஆச்சு முடியட்டுன்னு பார்க்கலாம். மக்கள் உண்டு இருக்கட்டும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தோட லெட்ஸ் க்ளோஸ் டுடேங்க. Sure, thank you. Take care, bye.